இங்கு அந்த திருமாலும் லட்சுமியும் ஐயா வைகுண்டர் என்கிற ஒற்றை நாமத்திலே அடங்கிவிட்டதை நமக்கு அங்கு உணர்த்தி காட்டுகின்றார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஈஸ்வரராக இருந்து பகவதி அம்மையை, அதாவது கன்னியாகுமரி பகவதியை திருக்கல்யாணம் செய்கின்றார். அடுத்ததாக பிரம்மமாக, அதாவது பிரம்மதேவராக இருந்து மண்டைக்காட்டு தேவி என்பவள் சரஸ்வதியினுடைய அம்சம், அந்த மண்டைக்காட்டு தேவியை திருக்கல்யாணம் செய்கின்றார். அடுத்தது கந்தபெருமானாக இருந்து வள்ளி தெய்வானை என்கிற அந்த இரு திருவருள் சக்திகளையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்துகிறார். அடுத்ததாக அங்கு பூமடந்தை அம்மையாக இந்த பூமியிலே பிறந்திருந்த அந்த பூமாதேவியை தன்னோடு ஐக்கியப்படுத்துகிறார். இப்படியாக அந்த 14 திருவருள் சக்திகளையும் ஒன்றாகி நிற்கின்றார். அப்பதான் ஐயா வைகுண்டம் அங்கு ஏக வஸ்துவே, ஒரு பொருளான அந்த ஏக வஸ்துவே வைகுண்டமாக இங்கு வந்திருப்பதை நம்ம அனைவருக்கும் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா கந்தனாக வரும்போது வள்ளி தெய்வானை என்கிற அந்த அதற்குரிய அந்த திருவருள் சக்திகளை மட்டுமே அந்த யுகத்துல திருக்கல்யாணம் செய்தார். அதுபோல திரேதா யுகத்திலே ஸ்ரீராமராக அவதாரம் செய்யும் போது அன்னை மகாலட்சுமியை சீதாதேவியாக அவதாரம் செய்ய வைத்து அங்கே திருக்கல்யாணம் புரிகிறார். அதுபோல கிருஷ்ணவதாரத்திலே மகாலட்சுமியை ருக்மணி தேவியாக அவதாரம் செய்ய வைத்து அங்கு திருக்கல்யாணம் செய்கிறார். அதாவது அவரவர் சக்திகளை மட்டுமே அங்கு திருக்கல்யாணம் பூட்டி அந்த இகனைகளை அங்கே புரிகின்றார். ஆனால் வைகுண்ட அவதாரத்தில் மட்டுமே ஐயா 14 திருவருள் சக்திகளையும் திருக்கல்யாணம் செய்கின்றார். 9 நவவேதமாகவும் அங்கு நின்றருளுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ஆதி பொருளான ஏக வஸ்துவாகவும் அங்கே இருக்கின்றார். அதுதான் ஐயா சொல்லுவாங்க, ஆதிபரன் சோதினான் அதிகாரம் செய்யவாரேன், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா என்று அருள்நூல்ல. அப்படி ஆதி பொருளே இங்கு வைகுண்டமாக வந்தது. எவ்வளவு தெளிவாக ஐயா இகனைகளை நடத்தி நமக்கு அந்த ஆகமத்தை தந்தருளி இருக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும்.